வெரி குட் ஆஃப்டர்நூன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு லாங் பிரேக் கழிச்சு நம்ம இன்னைக்கு மீட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் வீக் யூபிஎஸ்சியோட இந்த அப்கமிங் இன்டர்வியூ டெஸ்ட்டுக்கு போகிறவங்களோட மாக் பர்சனாலிட்டி டெஸ்ட் அண்ட் இனாக்ரேஷன் ஆஃப் ஆஃப்லைன் கிளாஸஸ் நிறைய ஆக்டிவிட்டீஸ். ஸோ வெரி ஹாப்பி டு மீட் யூ ஆல் திஸ் ஆஃப்டர்நூன். ப்ரீவியஸ் கிளாஸஸ் உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர்ஸோட கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த முக்கியமான டாபிக்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தோம், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் என்ன, இதனோட ஐடியா, வை டு வி ஹாவ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் அவர் கான்ஸ்டிடியூஷன், அந்த மாதிரி ஒரு ப்ரீஃப் ஒரு அவுட்லுக் நம்ம வந்து பார்த்தோம். பட் அல்டிமேட்லி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலபஸ் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு நல்லா புரியுதா, நல்லா எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத எல்லாம் தாண்டி நம்ம பர்பஸ் எதுக்காக இதை இப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸாம்காக தான். ஹார்ட்லி another 2 months away. இன்னும் ஒரு 2 மாசத்துல ஒரு கல்மினேஷன் பாயிண்ட் நம்ம ரீச் பண்ண போறோம். இந்த நேரத்துல நம்ம எக்ஸாம்க்கு எப்படி இந்த டாபிக்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, எல்லா டாபிக்கும் இம்பார்ட்டன்ட்னு வர நாங்க சொல்றோம், நான் மட்டும் இல்லை எல்லாரும் சொல்றோம். பட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் பேப்பரில் இதெல்லாம் வருதா, அப்படி என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ வெறுமனே ஏபிசிடின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா, டிஃபிகல்ட்டி லெவல் மீடியமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா, டஃப்பாக இருக்கா, அவுட் ஆஃப் சிலபஸ் வருதா, வந்திருக்கா? ஸோ நம்ம இந்த கோர் டாபிக்ஸில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 10 years கொஷின் பேப்பர்லேருந்து நான் எடுத்திருக்கேன். நம்ம இந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகாதுங்கிறத ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சம்ஹவ் யூபிஎஸ்சியில் யூ கேன் சி சிலபஸ் சேமாக இருந்தாலும் கொஸ்டின்ஸ் ஹவ் நாட் பீன் ரிப்பீட்டட், விச் இஸ் அ பிக் திங். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூபிஎஸ்சி. அண்ட் இந்த கேள்விகள் அப்போ நீங்கள் எதுக்கு இந்த கிளாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, purpose of study is not to learn polity. Purpose of study is to learn polity for the exam. ஸோ எக்ஸாமில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறத நமக்கு ஒரு புரிதல் வந்ததுன்னா இன்னும் நம்ம ப்ரிப்பரேஷனை ஃபைன் டியூன் பண்ண முடியுங்கிறது தான் அதனோட ஐடியா. ஸோ I'm not going to waste any further time. So let's quickly go to the PowerPoint and let's discuss about previous year's questions. We are going to go backward தாங்க. ஸோ 2021 பேப்பர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ as you can see here we are. இது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நினைக்கிறேன். லெட்ஸ் see the question. Legislation which confers on the executive or administrative authority an unguided, uncontrolled discretionary power in the matter of application of law violates one of the following articles of Constitution of India. ஸோ ஒரு குறிப்பிட்ட லெகிஸ்லேஷன் வந்து நிர்வாகத்தின் கொடுக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி, ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது எந்த லாவை ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஆஃப் வந்து வயலேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ரியலி ஒரு டஃப் கொஸ்டின் தான் இது. தி ஆன்சர் வந்து ஒயிட்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன், இட்டாலிக்ஸ்ல. தட் இஸ் ஆர்டிகல் 14. கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா 28, 32, 44 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் நமக்கு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வரைக்கும் வரும் இந்த 4 ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா. லெட்ஸ் see the explanation. ஆர்டிகல் 14 வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு சொல்லுது. ஆர்டிகல் 28 பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 32 எடுத்துக்கிட்டீங்கன்னா குட் பி அன் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ ஆர் சி ரெண்டுமே வரலாம் இந்த கொஸ்டினுக்கு. ஆப்ஷன் டி வராது, ஏன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் சம்மந்தம் இல்லை. திருப்பி இப்போ கொஸ்டின் பார்ப்போம். லெகிஸ்லேஷன் which confers on the executive an unguided, uncontrolled discretionary power. ஒரு பவர் வந்து அன்கைடடாகவும் இருக்க முடியாது, அன்கண்ட்ரோல்டாகவும் ஒரு டெமோக்ரஸியில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அப்படி ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான சட்டம் உருவாகுவதற்கே வாய்ப்புகள் கம்மி. அப்படி ஒரு சட்டத்தை நீங்க வந்து உருவாக்குறீங்க பாராளுமன்றத்தை கொண்டு அப்படின்னா
அது வந்து கண்டிப்பா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த பிரின்சிபலை தான் மீறதா இருக்கும். இதுதான் ஆர்டிகல் 14. ஆனா ஆர்டிகல் 32 பாத்தீங்கன்னா அந்த உரிமைகள், அடிப்படை உரிமைகளை என்போர்ஸ் பண்றதுக்கான ரெமெடிஸ் தான் ஆர்டிகல் 32. ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம படிச்சோம், நீதி பேராணைகள்னு சொல்றோம் இல்லையா, ஹேபியஸ் கார்பஸ், சர்ஷியோராரி, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இதுதான் ஆக்சுவலா ஆர்டிகல் நம்ம பார்க்குற ஆர்டிகல் 32. ஸோ ஒருவேளை ஆர்டிகல் 32 வரும்னு கூட நீங்க நினைக்கலாம். பட் ஆனா பர்ஃபெக்ட்லி ஃபிட்டிங் ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 14 தான். ஒரே கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம படிச்சிட்டோம், டிபிஎஸ்பி வரைக்கும் நம்ம படிச்சு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். சடனா பார்க்கும்பொழுது ஆர்டிகல் 14 பத்தி கேட்கவே இல்லையேன்னு ஒரு நிமிஷம் உங்களுக்கு தோணலாம். இதுதான் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ். ஓகே, வெல்கம் டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ். இப்படிதான் கேள்விகள் கேட்பாங்க. இது நம்ம இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த 2021 ப்ரிலிம்ஸோடைய கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கிற பாலிட்டி செக்ஷன்ல நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற சிலபஸ், இதுல இருந்து மட்டும்தான் நான் கேள்விகள் எடுத்திருக்கேன். பாலிட்டி கொஸ்டின்ஸே நான் ஜென்ரலா எடுக்கல. நம்ம இந்த தடவை எப்படின்னா யூனியன் டெரிட்டரினா அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அது மாதிரி சிட்டிசன்ஷிப்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த 4 டாபிக்ல என்ன கேள்விகள் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்களோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஈக்குவாலிட்டி ஆஃப் லா அப்படிங்கிறது எப்படி சுத்தி வளைச்சு கேட்கறாங்க பாருங்க, இதுதான். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், உள் வாங்கிக்கணும் கான்செப்ட். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி பேசிக்ஸ் நீங்க நல்லா படிச்சிருந்தா தான் இந்த இடத்துல நீங்க இப்போ அப்ளை பண்ணி அதை பார்க்க முடியும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, மீனிங் ஈக்குவாலிட்டி ஆஃப் லா அப்படிங்கிற அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இந்த மாதிரியான ஒரு சட்டம் மீறக்கூடிய வகையில இருக்கு அப்படிங்கிறது தான் ஆன்சர். 2021ஆம் ஆண்டுலேயே அடுத்த கேள்வி, அண்டர் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் வயலேட்ஸ் ஏபிசிடி. ஏ வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, பி வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, சி வந்து ரைட் டு ஃப்ரீடம், டி வந்து கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர். வெரி மச் ஈஸி கொஸ்டின், ஆனா வெரி மச் கன்ஃபியூசிங் கொஸ்டின். ரொம்ப டைரக்ட் கொஸ்டின், சுத்தி வளைச்சு அவங்க கேட்கல. ப்ரீவியஸ் கொஸ்டின்லயாவது கொஞ்சம் சுத்தி வளைச்சு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான். ஏன் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஆர்டிகல் 39B 39C டிபிஎஸ்பியில் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸ்டேட் ஷால் டைரக்ட் இட்ஸ் பாலிசி டுவர்ட்ஸ் securing the ownership and control of material resources so they are distributed. அதே ஆர்டிகல்ல ப்ரொவிஷன் சி, எக்கனாமிக் சிஸ்டம் should not result in concentration of wealth. இப்போ இங்க வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கிற வேர்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் எக்ஸாக்டா வந்து ஆர்டிகல் 39C வந்துடுது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வராது, ரைட் டு ஈக்குவாலிட்டி வராது, ரைட் டு ஃப்ரீடம்ல அது வராது. உங்களுக்கு வெல்த் எல்லாம் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் எங்கேயுமே சொல்லலை. கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர்லயும் அது வராது. கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் வந்து நிறைய விஷயங்கள் கொண்ட ஒரு வார்த்தை. வெல்ஃபேர் வந்து வெறுமன வெல்த்தை மட்டும் இன்இக்வாலிட்டியை வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால இதோடைய ஆப்ட் ஆன்சர் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில தான் இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். விச் வயலேட்ஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா? இதான் கேள்வி. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரிலேட்டிவ்லி டைரக்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். லீகல் ரைட் அவைலபிள் டு சிட்டிசன் ஒன்லி, லீகல் ரைட் அவைலபிள் டு எனி பர்சன், ஃபண்டமெண்டல் ரைட் அவைலபிள் டு சிட்டிசன் ஒன்லி, இட் இஸ் நைதர் அ ஃபண்டமெண்டல் ரைட் நார் அ லீகல் ரைட். ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க பாத்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி இந்தியால இப்ப கரண்ட்லி என்ன பொசிஷன், இதுதான் கேள்வி. லாஸ்ட் ஆப்ஷன் வராது, ஆப்ஷன் சியும் வராது. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டாங்க. ஸோ உங்களுடைய சாய்ஸ் வந்து ஏ ஆர் பி தான். எலிமினேஷன் தான் நம்ம பண்ணணும் யூபிஎஸ்சியில மெயினா. ஃபர்ஸ்ட் எது கரெக்ட் ஆன்சருங்கிறத விட மோஸ்ட்லி எது தவறான ஆன்சர் நீங்க எலிமினேட் பண்ணிக்கிட்டு தான் நீங்க வரணும். ஓகே, சிமிலர் ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. லீகல் ரைட் இஸ் அவைலபிள் டு எனி பர்சன் வித் ரிகார்ட் டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி இந்தியாவில். லீகலி யூ கேன் கோ அண்ட் கிளைம் யுவர் ஓனர்ஷிப். இதுதான். சிட்டிசன்ஸ்க்கு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. இதுக்கு காரணம் ஒரிஜினலா இட் வாஸ் பார்ட் ஆஃப் பார்ட் 3. அடிப்படை உரிமைகள் 7 இருந்தது. 7ல் 1 ரைட் டு ப்ராப்பர்ட்டி 1978ல அபாலிஷ் பண்றாங்க. ஆனா ஆர்டிகல் 300A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஆர்டிகலை உள்ள நுழைக்கிறாங்க. அதோட ஹெட்டிங் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதுல என்ன முக்கியமா சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி எக்ஸப்ட் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. ஸோ
ஒரு லீகல் அத்தாரிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா லீகல் ரைட் இஸ் அவைலபிள் டு எனி பர்சன், நாட் ஓன்லி சிட்டிசன். இதுதான் கரெக்ட் ஆன்சர். பார்க்கலான்னு கேட்டீங்கன்னா கேஎஸ் புட்டசாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ், இந்த ஜட்மெண்ட்ல தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா ரைட் டு பிரைவசி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறாங்க. அண்ட் இட் இஸ் ப்ரொடெக்டட். எங்கெல்லாம் ப்ரொடெக்டட், எனக்கு எந்த இடத்துலலாம் ரைட் டு பிரைவசி வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 14, 19 and 21. Now we'll go to the previous slide. So இங்க ஆர்டிகல் 19 இருக்கு, ஆர்டிகல் 21 இருக்கு. இப்ப நம்ம என்ன கன்ஃபியூஸ் ஆகும், ஆர்டிகல் 19 வருமான்னு யோசிப்போம். பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரைட் டு பிரைவசி இஸ் ப்ரொடெக்டட் as an intrinsic part of right to life and personal liberty. அதனால 19 அப்படிங்கிறது நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ as a part of article 21, wider reading of article 21, article 21 என்னன்னு இப்ப எல்லாரையும் கேட்டீங்கன்னா கையில நோட்ஸ் வச்சிருப்பீங்க. ரைட் டு லைஃப், பர்சனல் லிபர்ட்டிங்க. பிரைவசிங்கிறது அந்த ஆங்கிள்குள்ள தான் வரும். ஆர்டிகல் 19 உடைய ரெல்ம்ல வந்து இந்த அர்த்தத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆர்டிகல் 21. So right to privacy is protected under Article 21 of Indian Constitution. இது இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது இன்னொரு ஒரு டைப்பான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஃபேவரட் டைப் ஆஃப் கொஸ்டின் இன் யூபிஎஸ்சி. 3 அல்லது 2 ஸ்டேட்மெண்ட்ஸ், சம்டைம்ஸ் ஈவன் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த சென்டென்சஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எது கரெக்ட் இல்ல எது தவறு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. இப்ப நம்ம ஸ்கிரீன்ல இருக்கிற கேள்வி பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. With reference to India, consider the following statements. Statement 1, there is only one citizenship and one domicile. Statement 2, a citizen by birth can only become the head of the state. Statement number 3, a foreigner once granted citizenship cannot be deprived of it under any circumstances. இதான் 3 ஸ்டேட்மெண்ட். என்ன இப்ப கேள்வின்னு பார்ப்போம். Which of the statement given is கரெக்ட்? இப்ப மேல கொடுத்திருக்கக்கூடிய 3 ஸ்டேட்மெண்ட்ல எது எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 4 ஆப்ஷன் இப்ப பாக்குறோம். ஆன்சர் வந்து ஏ. ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தான் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 and 3 ராங். இப்ப நீங்க ஒரு தடவை ரீரீட் பண்ணி பாருங்க. இந்தியால ஒரு சிட்டிசன்ஷிப் தான் இருக்கா? டெஃபினெட்லி இந்தியால சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இது ஒரு முக்கியமான சாராம்சமா நம்ம பார்த்திருக்கோம். 1 டாமிசைல் தான் இருக்குதான்னா எஸ், 1 டாமிசைல் தான். நீங்க கர்நாடகால இருந்தாலும் சரி, மேகாலயால இருந்தாலும் சரி, லடாக்ல இருந்தாலும் சரி, 1 டாமிசைல் தான் நம்ம எல்லாத்துக்குமே. A citizen by birth only can become the head of state. இது இந்தியால இல்லை. Foreigner once granted citizenship cannot be deprived. Deprivationக்கு ரூல்ஸ் இருக்கு, நம்ம படிச்சிருக்கோம். இதுல இப்ப எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. Any citizen can become the head of state. யூஎஸ்ல பாத்தீங்கன்னா a citizen by birth only can become the state. So statement number 2 is incorrect. Okay. அதே மாதிரி if citizenship can be cancelled if it was obtained by means of fraud, some kind of false representation, இந்த குறிப்பிட்டுள்ள இந்த காரணங்களுக்காக உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம அந்த கிளாஸ்லயே நம்ம படிச்சோம், அந்த ப்ரொவிஷனை படிச்சோம், டெப்ரிவேஷன். ஸோ இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு அப்படின்னா ஆப்ஷன் 1 மட்டும்தான் ரிமைனிங். ஆர்டிகல் 370 எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க இந்த கேள்வி வந்து 2018 கேட்டிருந்தா ஆன்சர் வேற. 2019 அப்புறம் கேட்டிருக்கிறாங்க, 21 இந்த கேள்வி வந்திருக்குது. ஸோ இப்போ இந்தியால வந்து ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கேள்விக்கான ஆன்சர் மாறுது. Now there is only one citizenship and one domicile. So statement 1 is correct. திருப்பி ஒரு தடவை क्वेश्चन பார்த்துடலாம். இதுதான் நீங்க வந்து ஆர்டிகல்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. சிட்டிசன்ஷிப் ஹார்ட்லி ஃபியூ ஆர்டிகல்ஸ், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் ஆர்டிகல்ஸ் நல்லா நம்ம படிச்சிருப்போம். ஒரு கேள்வி கேட்கும் பொழுது பாலிசியினுடைய இம்பாக்ட் கேள்வியில இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நீங்க அதை பார்க்கலாம், டைரக்ட் இம்பாக்ட் நீங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆர்டிகல் 370யோட ரிமூவலுக்கும் இந்த ஒரு சிம்பிள் கொஸ்டினுக்கு எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு பாருங்க. இப்போ 2020ஆம் ஆண்டுக்கு நம்ம போறோம்.
2020ஆம் ஆண்டு இது வரைக்கும் நம்ம எடுத்திருக்கிற 4 டாபிக்ல என்னென்ன கேள்விகள் வந்திருக்குன்னு பார்க்க போறோம். Which one of the following categories of fundamental rights incorporates protection against untouchability? So எந்த category of rightsல protection against untouchability comes as a form of discrimination? Right against exploitation, right to freedom, right to constitutional remedies, right to equality. The correct answer is right to equality. நீங்க இப்போ ஒரு ஆப்ஷனும் பாருங்க. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பாத்தீங்கன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங் பத்தி தான் பேசியிருப்பாங்க. மெயினா ஃபோர்ஸ்ட் லேபர், சைல்ட் லேபர் இதுதான் வரும் ஆர்டிகல் 23, 24. ஃப்ரீடம் இருக்கிற ரைட்ஸ் வந்து 19, 20, 21, 21A, 22 இதுலயும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ரைட் டு ஈக்குவாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கதான் டிஸ்கிரிமினேஷன் வருது. ஓகே, ஆர்டிகல் 15 அதே மாதிரி அன்டச்சபிலிட்டி அபாலிஷ் பண்றது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் டு யுவர் கொஸ்டின் வில் பி ரைட் டு ஈக்குவாலிட்டி. இன் இந்தியா, செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் தி எக்ஸிக்யூட்டிவ் இஸ் என்ஜாயின்டு. என்ஜாயின்ட் அப்படிங்கிற வேர்டை படிக்கும்போது என்ஜாய்டுன்னு சொல்லிட்டு படிக்க வேண்டாம். நம்ம டக்குன்னு எக்ஸாம் ஹால்ல வார்த்தைகள் வந்து ஜம்ப் பண்ணிடுவோம். நம்ம அந்த ஃபோக்கஸ்டா படிக்க மாட்டோம். ஓகே, இஸ் என்ஜாய்டு பை எந்த இடத்துல நீதித்துறைக்கும் நிர்வாகத்துக்கும் உள்ள அதிகார பகிர்வு குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கறத அந்த வார்த்தைக்கு அர்த்தம். என்ஜாய்டு. இன்னைக்கு நீங்க ஒரு புது வேர்டை பாக்குறீங்க, நிறைய பேருக்கு இந்த வார்த்தை பிரயோகம் இல்லாம இருக்கலாம். டு நாட் வரி, எவ்ரிதிங் கேன் பி லேர்ன்ட், பட் ஸ்டெப் பை ஸ்டெப் தான். என்ஜாய்டுங்கிற வேர்டு நீங்க தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள். ஏன் நம்ம போட்டி தேர்வுன்னு சொல்றோம்னா இந்த மாதிரியான ஒரு காரணங்களால தான். சோ இந்த கேள்வியே நமக்கு அந்த வேர்டு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேள்விக்கான ஆன்சரே டிஃப்ரெண்டா கொடுப்பாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து 4 ஆப்ஷன்ஸ் பிரியாம்பல்ல கொடுத்துருக்கான்னு சொல்றாங்க, டிபிஎஸ்பில கொடுத்துருக்கா, 7th ஸ்கெடியூல்ல கொடுத்துருக்கா, கன்வென்ஷனல் பிராக்டிஸா. ஆன்சர் பார்ப்போம். பிரியாம்பல்ல இது எழுதல. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஏ இஸ் ராங். 7th ஸ்கெடியூல் பொறுத்த வரைக்கும் இட் நாட் ஓன்லி டீல்ஸ் வித் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். இட் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட். அதனால 7th ஸ்கெடியூல்னு நீங்க சொல்ல முடியாது. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் தான் உங்களுக்கு 7th ஸ்கெடியூல்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் கன்ஃபியூசிங் பார்ட். இந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்ணாம பாத்துக்கணும். ஆர்டிகல் 36 to 51 ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 50 ஸ்பெசிஃபிக்லி டாக்ஸ் அபவுட் செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். ரொம்ப ஸ்பெசிஃபிக் டைரக்ட் கொஸ்டின். டிபிஎஸ்பி நமக்கு ஞாபகம் இருக்கும், எக்ஸாம் ஹால்ல அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும் பொழுது. ஸோ ஆர்டிகல் 50ல தான் கொடுத்துருக்கு. ஸோ 7th ஸ்கெடியூல் வராது. இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. கன்வென்ஷனல் பிராக்டிஸ் கிடையாது. நம்ம வந்து இன்னைக்கு கூட என்னோட காலேஜ்ல பசங்களுக்கு எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸ் எடுக்கும் பொழுது கூட 1773ல இருந்து ரெகுலேட்டிங் ஆக்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ கன்வென்ஷனல் பிராக்டிஸ்ங்கிறது கிடையவே கிடையாது. 7th ஸ்கெடியூல் ஒரு மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய அதிகார பகிர்வை தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸோ உடனே நீங்க லிஸ்ட் 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க, அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ வெரி டைரக்ட் கொஸ்டின். ஆன்சர் இஸ் ஆர்டிகல் 50 டிபிஎஸ்பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுலயும் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் அது கரெக்ட்னு சொல்லிட்டு கேள்வி. இதான் மாடல். என்ன கேள்வியை நம்ம பார்க்கலாம். Other than the fundamental rights, which of the following parts of the Constitution of India reflects the principles and provisions of Universal Declaration of Human Rights? 1948ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தாண்டி வேற எந்த இடத்துல நீங்க ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டட், இந்த யூடிஹெச்ஆர் ரிலேட்டட் கோட்பாடுகளை பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கேள்வி. பிரியாம்பிள், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 2லயும் இருக்கலாம், 3லயும் இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து 3லயுமே இருக்கு. ஆப்ஷன் டி 1, 2 and 3 is the correct answer. Why? யூடிஹெச்ஆரோட பிரியாம்பிள் வந்து ஒரு தனி நபரனுடைய தன்மானத்தை பத்தி பேசுது.
preamble of Indian Constitution பொறுத்த வரைக்கும் equality of status அதே மாதிரி dignity of the individual கிட்டத்தட்ட அதே தான் சொல்லுது. ஸோ ஆப்ஷன் 1 கரெக்ட். ஆர்டிகல் 23 ஆஃப் யூடிஹெச்ஆரும் ரைட் டு ஒர்க்கை பத்தி பேசுது. அதே மாதிரி டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 41 ரைட் டு ஒர்க் சிமிலர் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ அதனால அதுவும் கரெக்ட். ஆர்டிகல் 29 ஆஃப் யூடிஹெச்ஆர் மென்ஷன்ஸ் அபவுட் டியூட்டிஸ், கடமைகள் பத்தி யூடிஹெச்ஆர்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல 1976ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லயும் ஒரு சிட்டிசனோட கடமைகளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ கிவன் திஸ் பேக்ரவுண்ட் பிரியாம்பிள்லையும் நீங்க பார்க்கலாம், டிபிஎஸ்பிலையும் பார்க்கலாம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் நீங்க பார்க்கலாம். ஸோ ஆல் 3 statements are correct. Which part of the Constitution of India declares the ideal of welfare state? அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய பகுதியில எந்த இடத்துல இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்ங்கிற ஐடியல் நீங்க பார்க்கலாம், டிக்ளேர் பண்றாங்கன்னு பார்க்கலான்னு கேட்டீங்கன்னா 7th schedule, பிரியாம்பிளா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸா, டிபிஎஸ்பியான்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல ஆன்சர் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான் கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா இது ஃபேக்சுவலான கொஸ்டின், நீங்க அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு ஃபேக்ட் தெரிஞ்சா நீங்க எழுதிடலாம். டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 38ல இந்த நாடு மக்களுக்காக ஒரு நல்ல சமுதாய நீதி அதே மாதிரி நல்வாழ்வை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கறது ஸ்ட்ரெயிட்டாவே ஆர்டிகல் 38ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனால தி ஆன்சர் இஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. With reference to the provisions contained in part 4 of the Constitution of India, which of the following statements are correct? So the following statements எது கரெக்ட்னு கேக்குறாங்க, சம்டைம்ஸ் எது இன்கரெக்ட்னு கேட்பாங்க. ஸோ நம்ம ரீட் பண்ணும்பொழுது பொறுமையா நிதானமா படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், they shall be enforceable by courts. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே தப்பு. பார்ட் 4 என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். they shall not be enforceable by any court. இதுதான் கரெக்ட். So statement 2 is correct. Statement 3, the principles laid down in this part are to influence the making of laws by the state. இது correct. இப்போ அவங்க part 4 ன்னு சொல்றது directive principles of state policy. இதுதான் part 4. part 4ல they cannot be enforced by the courtsங்கிறது நமக்கு தெரியும். So statement number 1 தப்பு. Statement number 2 correct. ஏன்னா definitely it cannot be enforced. Statement 3 பாத்தீங்க அப்படின்னா the principle laid down in this part are to influence the making of laws. சட்டங்கள் இயற்றும் பொழுது இந்த கோட்பாடுகளை நம்ம கணக்குல எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னுடைய ஐடியல். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. ஸ்டேட்மெண்ட் 2 and 3 ஆர் கரெக்ட். இங்க நீங்க பார்க்கலாம், இதுதான் எக்ஸ்பிளனேஷன். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ அது நீங்க பார்க்கலாம். டூ 2019 போறோம் நம்ம இப்போ. ஸோ 2 வருஷம் பார்த்துட்டோம். 3வது வருஷம் என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 19ல பாத்தீங்கன்னா விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சேஃப்கார்ட்ஸ் ஒன்ஸ் ரைட் டு மேரி த பர்சன் ஆஃப் ஒன்ஸ் சாய்ஸ். ஸோ ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ நான் யாரை திருமணம் செய்து கொள்வது, நான் விரும்பும் நபரை திருமணம் செய்து கொள்வது போன்ற ஒரு தோடியில இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. So which article Constitution of India safeguards my marriage right? 29 25 article 19 article 21 கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் அவே இப்போ நான் ஆன்சர் ஹைலைட் பண்ணியிருக்கிறதுனால 21 அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்க இந்த ஆன்சர் இல்லைன்னா இந்த 4மே வருங்கிறது கூட சொல்லலாம். ஆனா இதுல ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஹாடியா கேஸ்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் 2018 ஏப்ரல்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. கேள்வி பாருங்க, அடுத்த வருஷம் கேட்குறாங்க. 2019 எக்ஸாம், மே மாசம் எக்ஸாம் நடந்திருக்கணும். அந்த எக்ஸாம்ல கேள்வி கேட்குறாங்க. கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் அடுத்த கொஸ்டின் நீங்க பார்க்கலாம். ஸோ ஹவு கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கேள்விகளா எப்படி வருதுங்கிறது இந்த மாதிரி இடத்துல நீங்க பார்க்கலாம். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, ரைட் டு பிரைவசி மாதிரி த ரைட் டு மேரி அ பர்சன் ஆஃப் ஒன்ஸ் சாய்ஸ், அதே வார்த்தைகள், அதே கண்கள் மாதிரி அதே வார்த்தைகள் பாருங்க.
the right to marry a person of one's choice is integral to article 21 அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து 1950 அடாப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளை வச்சுதான் லாஸனுடைய கரண்ட் ஸ்டேட்டஸை நம்ம இன்டர்பிரேட் பண்ண முடியும். இது மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம். இல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இப்ப என்ன இதுல பிரச்சனை தெரியுமா? நம்ம போன வாரம் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிச்சிருப்போம். இல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ் கிளாஸ் அடுத்த கிளாஸ் தான் இப்ப நான் எடுக்க போறேன். அடுத்த கிளாஸ்ல தான் அந்த ஜட்மெண்ட் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப ரைட் டு பிரைவசி பாத்தீங்கன்னா 1950 இல்லவே இல்லையே, அதுக்காக இப்ப நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான். பட் அது வந்து ஒரு தீர்ப்பின் மூலமா தான் வருது. என்னதான் நீங்க கான்ஸ்டிடியூஷன் படிச்சாலும் அதை நம்ம கரைச்சு குடிச்சிருந்தாலும் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது நிகழ்கால தீர்ப்புகள், அரசாங்கத்தின் திருத்தங்கள். அரசியலமைப்பு சட்டம் 3 இடத்துல நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, குடியரசு ஆகும் பொழுது நமக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டம். அதற்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள், அரசியல் ரீதியான மாற்றங்கள். சோ ஆட்சி மாற ஆட்சியாளர்களின் பார்வையில் அவர்கள் கொண்டு வரக்கூடிய மாற்றங்களை தான் சட்ட திருத்தம்னு சொல்றோம். தீர்ப்புகளின் வாயிலாக, நீதிமன்றங்கள் மூலமாக வரக்கூடிய மாற்றங்கள் தான் இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இப்ப நீங்க பாக்குற கேள்வி ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இம்பாக்ட் ஆயிட்டு வரக்கூடிய ஒரு கேள்வி. ஒருவேளை இந்த தீர்ப்பு இல்லை அப்படின்னா இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருப்போம் அப்படிங்கிறது இன்னொரு டிபேட். ஓகே, so because the judgment in 2018 April in Hadia case specifically the Supreme Court mentions, the answer is article 21 option D. 2018 consider the following statements. Aadhaar card can be used as a proof of citizenship or domicile. Once issued, Aadhaar number cannot be deactivated or omitted by the issuing authority. So first, ஆதார் கார்டு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? குடியுரிமைக்கு ப்ரூஃபாவும் நான் யூஸ் பண்ணலாம், இல்ல இருப்பிடத்திற்கும் ப்ரூஃபா நான் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா தப்பு. ஆதார் கார்டு இப்ப யாரா கையில வச்சிருந்தீங்கன்னா எடுத்து பாருங்க. திஸ் இஸ் ஒன்லி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. நீங்க யாரு, இவங்க தான் நீங்க, இவ்வளவுதான் ஆதார் கார்டு. குடியுரிமைக்கான ஆதாரம் கிடையாது, இருப்பிடத்திற்கான ஆதாரமும் ஆதார் வந்து கிடையாது. ஒன்ஸ் இஷ்யூட் கேன் ஆதார் நம்பர் பி டீஆக்டிவேட்டட். இப்ப நீங்களே ஒரு 4 நம்பர் வச்சிருக்கீங்க ஆதார் கார்டு, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கன்னு சொல்ல வேண்டாம். இருந்திருக்கலாம், இப்ப இல்லாம இருக்கலாம். அப்ப அந்த நம்பர் டீஆக்டிவேட் பண்ண முடியுமா? அது வாய்ப்பு இருக்கா? ஒன்ஸ் கொடுத்துட்டு நம்ம கார்டை வந்து டீஆக்டிவேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகெயின் இது ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி 2018 வந்திருக்கு. கரெக்ட் ஆன்சர் இஸ் which of the statements is correct. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஏன் பார்ப்போம். அகைன் இது டைரக்ட் क्वेश्चन. ஆதார் வந்து கார்டு வந்து டீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அரசாங்கங்கள். அந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஆதார் கார்ட்ஸ் டீஆக்டிவேட் பண்ணி அது செய்தி குறிப்பில் எல்லாம் வந்திருந்தது. ஸோ த நம்பர் கேன் பி டீஆக்டிவேட்டட் பை த UIADI. ஓகே, ரைட் டு பிரைவசி is protected as an intrinsic part of right to life and personal liberty. Which of the following in the Constitution of India correctly and appropriately imply the above statement? First இந்த paragraph, இந்த கேள்வியா இருக்கிற இந்த paragraph first நம்ம decode பண்ணலாம். நீங்க ஆக்சுவலா question எங்கன்னு தேடினீங்கன்னா first sentence ஓட முடிஞ்சு போச்சு. Right to privacy is protected as an intrinsic part of right to life and personal liberty. So yes, உண்மையிலே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் கூட பார்த்தோம். ரைட் டு பிரைவசி எந்த ஆர்டிகல்ல வருதுன்னு கேட்டிருந்தாங்க. ஆர்டிகல் 21 நம்ம சொன்னோம் இல்லையா? ஆர்டிகல் 21 என்ன? இப்ப நீங்க ஸ்கிரீன்ல படிக்கிறது தான். ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இன்ட்ரின்சிக் ஒரு வார்த்தை, புது வார்த்தை இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க. நிறைய பேருக்கு இந்த வார்த்தை பரிச்சயமா இல்ல அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றேன். இன்ட்ரின்சிக் அப்படின்னா இன்டெக்ரல். ஓகே, ஸோ ஒரு இப்போ நீங்கள் ரைட் டு ப்ரைவசிங்கிற இந்த பர்டிகுலர் உரிமை வந்து இந்த ஆர்டிகல் 21ல பின்னி பணைஞ்சு இருக்கக்கூடிய
ஒரு நிலை. இதுதான் இன்ட்ரின்சிக். மை ஹேண்ட்ஸ் ஆர் இன்ட்ரின்சிக் பார்ட் ஆஃப் மை பாடி அப்படின்னா என்னுடைய கைகள் என்னுடைய அந்த அந்தரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். உண்மையிலேயே அதான் உண்மைன்னு வச்சுக்கோங்க. ஒரு விரல் இல்லை, 2 விரல் இல்லை, 2 கை இல்லை, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ண முடியாது. We have taken for granted our 2 hands and our 2 legs, which are intrinsic part of our body. அந்த அர்த்தத்துல தான் இந்த வார்த்தை சொல்றாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப கேள்வி உண்மையில என்னன்னா, which part of the constitutionல இதை நீங்க பார்க்கலாம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம்னு கேட்கறாங்க. சுத்தி வளைச்சு ஆர்டிகல் 21 தான் ஆன்சர். ஆர்டிகல் 14ல வராது, ஆப்ஷன் பி. ஆர்டிகல் 17ல வராது, டி. ஆர்டிகல் 24ல வராது, பார்ட் 3ல தான் வரும். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். இஸ் இட் சோ டைரக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுடைய 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ல தான் இந்த ரைட் டு பிரைவசி வந்து இந்த வார்த்தை பாருங்க, இஸ் ப்ரொடெக்டட் ஆஸ் அன் இன்ட்ரின்சிக் பார்ட் ஆஃப் த ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அண்டர் ஆர்டிகல் 21 and as a part of the freedoms guaranteed by part 3 of the constitution. உங்க கேள்வியே இங்க இருக்குது. ஸோ இந்த கேள்வியை எங்கேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி இந்த கேள்வியே கேட்கல. 2018ஆம் ஆண்டு தேர்வுக்கு முன்னாடி வந்த முக்கியமான தீர்ப்புகள்ல ஒண்ணு 2017 ஆகஸ்ட்ல வந்த இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பு அடிப்படை உரிமைகளுக்கு ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்திய தீர்ப்பு. அந்த தீர்ப்பை மாணவர்கள் படிச்சிருக்காங்களா, அந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தை உள்வாங்கியிருக்காங்களான்னு டெஸ்ட் பண்றது தான் இந்த கேள்வி. உண்மையிலே ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைடை மட்டும் பார்த்தவங்க நீங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பீங்க, இவ்வளவு சிம்பிள் கொஸ்டின் இதை கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருப்பீங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் லைன்ஸை தான் உங்களுக்கு கேள்வியா கேட்டிருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் ஏன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான கேள்விகள் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் தேர்வுல நிறைய நீங்க பாக்குறீங்க. ஆனா அடிப்படை விஷயம் என்ன, இந்த ஆர்டிகல் 21 என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் நீங்க நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க இதுல பிக்ஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணி படிக்க முடியும். இது என்னன்னே தெரியல அப்படின்னா டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சு மட்டும் நான் UPSC எழுத முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ட்ரிக். வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக்ஸ், even if you read 10 to 15 newspapers, all e-papers, everything online, offline edition எல்லாத்தையும் வாங்கி நீங்க படிச்சா கூட நமக்கு பேசிக் கான்செப்ட்ஸ்ல எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது வராது. You are only supplementing your knowledge in addition to the basics. இதுதான் ஆர்டிகல் 14 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ரைட் டு ஈக்குவாலிட்டி தான், பிரைவசி அங்க வராது. 17 அன்டச்சபிலிட்டி, 24 வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், சைல்ட் லேபர் பத்தி பேசுது. ஸோ இது மூணுமே வராது. The correct answer is Article 21. International Labour Organizations Conventions 138 and 182 are related to what? இதான் கேள்வி. ஸோ இந்த சர்வதேச ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, ILOன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், இவங்களுடைய கன்வென்ஷன்ஸ் 138 நம்பர் 182, இந்த 2 கன்வென்ஷன்ஸ் எது ரிலேட்டடா இருக்கு? நீங்க இப்போ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பேசினாலே இப்ப இந்த கேள்வியே எனக்கு தெரியல, இதெல்லாம் எங்க நான் பாலிட்டிலேயே இது வராது அப்படின்னு ஒரு கொஞ்சம் நீங்க ஸ்டன் ஆயிட்டீங்க இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன க்ளூ. WHO, UNO, UNDP நிறைய இருக்கு, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஏகபோகத்துக்கு இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்ல கண்டிப்பா படிச்சிருப்பீங்க, மேலோட்டமாவது பார்த்திருப்பீங்க. இந்த எதுவுமே தெரியலன்னா கூட விட்டுருங்க, ரொம்ப சிம்பிள் ட்ரிக். லேபர்னு சொல்லிட்டான். ஆப்ஷன்ஸ் பாருங்க, சைல்டு லேபர், பி அடாப்டேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸ் டு குளோபல் கிளைமேட் சேஞ்ச் வராது. ரெகுலேஷன் ஆஃப் ஃபுட் பிரைசஸ் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி, இந்த ஆர்கனைசேஷன் கீழே இது வராது. ஜெண்டர் பேரிட்டி அட் ஒர்க் பிளேஸ், மேபி. ஓகே, மேபி, டெஃபினெட்லி அது வரலாம். ஸோ ஆப்ஷன் ஏ இல்லை டி தான் நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து UPSCல யோஜனா படிங்க, குருக்ஷேத்ரா படிங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கேள்வி வந்து யோஜனாவோட ஏப்ரல் 2017 இஷ்யூல இருந்து எடுத்திருக்கிறாங்க, பேஜ் நம்பர் 31. அந்த பேஜ் நம்பர் 31 அந்த ஸ்பெஷல் இஷ்யூ வந்து லேபர் வெல்ஃபேர் பத்தி யோஜனா அந்த மாசம் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ILO கன்வென்ஷன் நம்பர் 138
மினிமம் ஏஜ் ஆஃப் ஒர்க். ஓகே, ஸோ 15 வயசுக்குள்ள ஒரு கம்பல்சரி ஸ்கூலிங். அதனால தான் 6ல இருந்து 14 வயசு கட்டாய கல்வி நம்ம சொல்றோம். மினிமம் ஸ்கூலிங்கை முடிச்சுட்டு அவங்க வந்து வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனும் சொல்லுது. அதனால தான் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா 6ல இருந்து 14 வயதுக்கு நம்ம இலவச கல்வியும் கொடுக்குறோம், கட்டாய கல்வியும் கொடுக்குறோம். 182 அந்த கன்வென்ஷன் என்ன சொல்லுது? இந்த குழந்தை தொழிலாளர்களுடைய நிலையை வந்து மாத்தணும், அதை வந்து இம்மீடியட்டா தடை செய்யணும், ஒழிக்கணுங்குது. இந்த டாபிக் ஏன் இவ்வளவு முக்கியமா நமக்கு யூபிஎஸ்சியில கேள்வியா கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த டாபிக் வந்து மார்ச் மாசம் 2017 வந்து நியூஸ்ல இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நீங்க பார்க்க வேண்டியது. இந்தியா வந்து அந்த மாதம் இந்த 2 கன்வென்ஷன்ஸையும் ராட்டிஃபை பண்ணாங்க. இன்னொரு புது வேர்டு நீங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க, ராட்டிஃபைடு. ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டா மட்டும் பத்தாது. அந்த ஒப்பந்தத்தை என்னுடைய நாட்டுல நான் நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றதுதான் ராட்டிஃபிகேஷன். ஓகே, சோ நீங்க வந்து சர்வதேச அளவுல பன்னாட்டு அளவுல ஏற்படக்கூடிய பல்வேறு ஒப்பந்தங்கள், பல்வேறு சாசனங்கள்ல வந்து நம்ம ஏத்துக்கலாம். பெயர் அளவுக்கு, உறுப்பினர் அளவுக்கு நம்ம கையெழுத்து போட்டு நம்ம ஒத்துக்கலாம். ஆனா நம்ம நாட்டுல அந்த திட்டங்களை, அந்த சாசனங்களை, அந்த ஒரு ரெசல்யூஷன்ஸ், தீர்மானங்களை வந்து நடைமுறைப்படுத்துவோமா அப்படிங்கிறது 2வது ப்ராசஸ். whether you have signed and ratified the agreement. இதுதான் விஷயம். இன்னைக்கு ஒரு 3rd வேர்டு நீங்க கத்துக்கிறீங்க, ராட்டிஃபைடு. ஸோ இந்தியா வந்து 2017 மார்ச் மாசம் இந்த 2 கன்வென்ஷன்ஸையுமே ராட்டிஃபை பண்றாங்க. அப்படி ராட்டிஃபை பண்ணிட்டா என்ன ஆகும்? அந்த சட்டம் நமக்கு பொருந்துமா? இது சட்டமே கிடையாது, இது ஒரு பன்னாட்டு அளவுல ஏற்படக்கூடிய ஒப்பந்தங்கள், தீர்மானங்கள் தான். இப்ப நம்ம ராட்டிஃபை பண்ணதுனால இந்தியால 15 வயதுக்கு உட்பட்டு இருக்கிறவங்க எல்லாம் குழந்தை தொழிலாளர்கள் அப்படிங்கிறது அர்த்தமாயிடும். 1. 2வது, குழந்தை தொழிலாளர்களை ஒழிப்பதற்கான சட்டத்திட்டங்களை நம்ம தீவிரமா கொண்டு போவோங்கிறது தான் 2வதுக்கு அர்த்தம். So that is why you have a question. Actually the current affairs question தான். 2017 போலாம். Which of the following are envisaged by right against exploitation in the Constitution of India? Which of the following are envisaged by the right against exploitation in the Constitution of India? So இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் இருக்கு இல்லையா, அந்த உரிமைகள் வந்து அரசியலமைப்பு சட்டத்துல எந்த இடத்துல பார்க்கலாம்? இப்ப நீங்க கேள்வியில ஒரு புது வார்த்தை envisaged அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. which of the following are envisaged? இப்ப இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுவான். envisagedங்கிற வார்த்தைக்கு ரொம்ப சிம்பிளான அர்த்தம், which of the following are visualized. இதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் சன்செட் இப்ப சாயங்காலம் வரப்போகுது. I envisaged a wonderful evening. I envisaged a beautiful sunset அப்படின்னு கூட சொல்லலாம். மீனிங் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு அழகான ஒரு சூரிய இந்த அஸ்தமனம் ஆகும் இல்லையா, அது ரொம்ப அழகா இருக்க போதுன்னு நான் மனசார வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டேன், அந்த காட்சியை வந்து நான் வந்து என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் தான் இந்த வார்த்தைக்கு. ஸோ envisaged or envisaged அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல எந்தெந்த இடங்கள்ல சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளை வச்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க, அது போன்ற ஒரு அர்த்தம் தான். எக்ஸாக்ட் மீனிங்ல அந்த மாதிரியான ஒரு அர்த்தம் தான். ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. செலக்ட் த கரெக்ட் ஆன்சர், இதுதான் நம்ம வேலை. இப்போ எது எது கரெக்ட்னு பார்ப்போம். ஆப்ஷன் 1, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், இங்கே தான் வராது. ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் மைன்ஸ். எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து அன்டச்சபிலிட்டியும் எக்ஸ்ப்ளாய்டேஷனும் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் மோஸ்ட்லி 1 and 4 தான் எனக்கே படுது. எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். டைரக்ட்லி லக்ஷ்மிகாந்த் புக்கெல்லாம் நம்ம கரைச்சி குடிச்சு படிச்சிருப்போம் இல்லையா, 40 நாளில் படிச்சுட்டேன்லாம் நிறைய பேர்லாம் ஷேர் பண்ணீங்க, எனக்கே பொறாமையா இருந்தது. ஸோ நான்லாம் கூட இவ்வளோ நாள் என்னாலையும் படிச்சு முடிக்கவே முடியலை. ஒரு நாளும் உங்கள் கிளாஸுக்கு அந்த புக்கை நான் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, those who all finished Lakshmikant, now is your challenge. Chapter number 7,
பேஜ் 7.3 ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ பை எலிமினேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டியில் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் டி வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்லி எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. மைனாரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸில் தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் நம்பர் 4 இஸ் கரெக்ட், 3 இஸ் ராங், அன்டச்சபிலிட்டி இங்கே வராது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 1 and 4 which is option C. ஸோ இது லக்ஷ்மிகாந்த் பேஜ் நம்பர் 7.3ல நீங்கள் பார்க்கலாம். Which one of the following statements are correct? So இதுதான் question. Rights are claims of the state against the citizens. Rights are privileges which are incorporated in the constitution of a state. Rights are claims of the citizens against the state. Rights are privileges of a few citizens against many. நல்ல தெளிவா கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. இந்த அடிப்படை உரிமைகள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பத்தி தான் கேள்வி. ரைட்ஸ்ன்னு வந்துருச்சுனாவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். நம்ம கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் டைரக்ட்லி ரைட்ஸ் அப்படின்னு பேசுற செக்ஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான். பார்ட் 3 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இப்போ திரும்ப பாருங்க. ரைட்ஸ் வந்து ஒரு ஸ்டேட் வந்து குடிமக்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா? ஆப்வியஸ்லி கிடையாது, தப்பு. ரைட்ஸ் வந்து ப்ரிவிலேஜஸா? ஓகே, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ப்ரிவிலேஜே கிடையாது. எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ப்ரிவிலேஜ் கிடையாது. ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் ப்ரிவிலேஜ்னு அர்த்தம். ஓகே, தேர்ட், ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட். குடிமக்களுக்கான ஒரு விஷயம்தான் உரிமைகள். குடிமக்கள் யாருக்கு எதிரான உரிமைகளை கேட்பாங்க? ஸ்டேட். ஸ்டேட்னா என்ன? நேஷன் அண்ட் ஸ்டேட்டுங்கிற கண்ட்ரிங்கிறதுக்கான வித்தியாசத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டேட் அப்படின்னா மாநிலம்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல வந்து ஐ எம் இன் அ வெரி டஃப் மென்டல் ஸ்டேட் டுடே அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல மனநிலையில இல்லை அப்படின்னு அர்த்தம். விச் ஸ்டேட் ஆர் யூ ஃப்ரம்? ஐ எம் ஃப்ரம் ஆந்திரா. அதுவும் அது ஒரு அர்த்தம். வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆர் யூ ரன்னிங் அப்படின்னு ஒரு ஃபாரினர் நம்மளை பார்த்து கேட்டா என்ன மாதிரியான ஒரு நாட்டை, என்ன மாதிரியான ஒரு நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த மாதிரி பலவித அர்த்தம் உண்டு. இப்ப நீங்க பாக்குற இந்த ஸ்லைட்ல ஸ்டேட் அப்படின்னா கண்ட்ரி, இந்தியா, குடியரசு, அதுதான் அர்த்தம் அதுக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம இருக்கக்கூடிய நமக்கு அந்த நம்ம அரசியலமைப்பு சட்டம்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விஷயத்துல மக்களாகிய நாம் பிரியாம்பிள் படிச்சிருக்கிறீங்க, நம்ம தானே எடுத்திருக்கிறோம் அந்த அரசியலமைப்பு சட்டத்துல. அதுல இருக்கக்கூடிய இந்த உரிமைகள், குடிமக்களுக்கான சில உரிமைகள், யாருக்கு எதிரான உரிமைகளை நம்ம கேட்கிறோம்? ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு லைஃப், ரைட் பர்சனல் லிபர்ட்டி, ரைட் ஃபார் மைனாரிட்டி. இது எல்லாமே நீங்க கேட்கறது என்னன்னா நம்மளை ஆளக்கூடிய, நிர்வகிக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஸ்டேட், த நேஷன், த கண்ட்ரி, அதுக்கு எதிராக தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 வந்து கரெக்ட். ரைட்ஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் அ ஃபியூ சிட்டிசன்ஸ் அகெயின்ஸ்ட் மெனி. அது படிக்கும்போது தெரியுது அது தப்புன்ட்டு. ஒரு குறிப்பிட்ட சில குடிமக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்க ப்ரிவிலேஜஸா உரிமைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இது எங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா என்சிஆர்டி புக் நீங்க படிச்சிருப்பீங்க, ஸ்டாண்டர்ட் 11 பொலிட்டிக்கல் தியரி சாப்டர் 5. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக் பொலிட்டிக்கல் தியரி புக் எடுத்துக்கோங்க. சாப்டர் 5ல ரைட்ஸ், பேஜ் நம்பர் 72. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கையுமே நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸோ சி தான் மோஸ்ட் ஃபிட்டிங் ஆன்சர். இது வந்து ஒரு ஈஸி கொஸ்டின். எலிமினேஷன் மெத்தட்லையும் நீங்க எடுக்கலாம், இல்ல டைரக்டாவே நீங்க இந்த ஆன்சருக்கு வரலாம். சி நார்மலி யூபிஎஸ்சில வந்து ஆன்சர் சூஸ் பண்ணும்போது எதெல்லாம் தப்பு அப்படின்னு எலிமினேஷன் மெத்தட் இது ஒரு மெத்தட், எது கரெக்ட்னு ஆன்சர் தேடுறது ஒரு மெத்தட். நீங்க எப்படி போனாலுமே இது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டேட். அவ்வளவுதான். Which of the following statements is true of fundamental duties of an Indian citizen? So அடிப்படை கடமைகள் பத்தி ஒரு கேள்வி இப்போ வருது. இது வரைக்கும் அந்த கேள்வி நமக்கு வரல. இப்போ கொடுத்துருக்கிற இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. 1, legislative process has been provided to enforce these duties. அது படிக்கும் போதே தெரியுது தப்புன்ட்டு.
ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுதே ஒழிய நேஷனல் ஃபிளாக் கோடு நீங்க வந்து தேசிய கொடியையோ தேசிய கீதத்தையோ தேசிய பாடலையோ நீங்க வந்து அவமதிக்கும் பொழுது ஏற்படக்கூடியதற்கு சட்டம் இருக்குது. ஆனா எல்லா டியூட்டிஸுக்குமே உங்களுக்கு ப்ராசஸ் இருக்கா? லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் ஒண்ணுமே கிடையாது. லா வேற, லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் வேற. சட்டம் வேறு, சட்ட முறை வேறு. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றது அதுதான். இந்த கடமைகளை வந்து என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு சட்ட முறை இருக்கு அப்படிங்கிறான். எங்க இருக்குது? இல்லவே இல்லை. சோ ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட், they are correlative to legal duties. No way. correlative. இப்ப நீங்க ஒரு புது வேர்டு நம்ம பாக்குறோம். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியல அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. உடனே கையோட நோட் இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க. or mark it in your phones. correlative. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் செகண்டுக்குமே சிமிலாரிட்டி இருக்குது. வேர்டு தான் மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. ஸோ சட்டப்படி இருக்கக்கூடிய கடமைகளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிற மாதிரியான அர்த்தம் தான் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டு. காரலேட்டிவ் அது தப்பு. எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் ஃபார் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 கேட்டீங்கன்னா எங்க இருக்குது? ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்து தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து உள்ள வந்தது. ஆனா ஸ்வரன் சிங் கமிட்டி கொடுத்த 3 பரிந்துரைகளை நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல நம்ம உள்ள சேர்க்கல. என்ன அந்த 3 பரிந்துரைகள்? 1, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து யாராவது ஃபாலோ பண்ணலன்னா பெனல்டி இல்ல பனிஷ்மெண்ட் பாராளுமன்றம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணல, கான்ஸ்டிடியூஷனை நம்ம போடல. அதே மாதிரி அப்படி ஒரு சட்டம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஃபாலோ பண்ணாம இல்ல நான் மதிக்க மாட்டேன்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீதிமன்றங்களால அந்த சட்டத்துக்குள்ள தலையிட முடியாது அப்படிங்கிறோம். ஓகே, ஃபண்டமெண்டல் இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரைக் டவுன். இந்த பரிந்துரை ஸ்வரன் சிங் கமிட்டியோட பரிந்துரையில ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய இந்த 2வது பாயிண்ட். அப்படி ஒரு சட்டம் இருப்பின் அந்த சட்டம் வந்து என்னுடைய அடிப்படை உரிமைகளுக்கு மீறியதாக இருக்கும் அப்படிங்கிற முறையில வந்து நீங்க வந்து கோர்ட் வந்து உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு பரிந்துரை வைக்கிறான். லாஸ்ட் பாத்தீங்கன்னா, since they were not incorporated, the first statement is wrong. So there is no legislative process. ஆனா அந்த பரிந்துரை கொடுத்திருக்காரு, ஸ்வரன் சிங் அவர்கள் கொடுத்திருந்தாரு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம், அது ஏன் தப்புன்னு பார்ப்போம். Are they correlative to legal duties? லக்ஷ்மிகாந்த் புக் இப்ப நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 9.2 வாங்க. The list of duties is exhaustive. பெரிய லிஸ்ட். In fact voting, வரி கட்டுறது, ஃபேமிலி பிளானிங் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் டியூட்டிஸ்ல இல்ல. இன்ஃபேக்ட் டியூட்டி டு பே டாக்ஸஸ், வரி கட்டணுங்கிறது வந்து என்னென்னமோ அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி தண்டோரா போட்டு என்னென்னமோ பண்ணி எல்லாம் வரி வசூலிக்கிறாங்க. இப்போ ஒரு கார்பரேஷன்லயும் ஒரு மாநகராட்சியிலையும் நகராட்சியிலையும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி டாக்ஸ் கட்டுவாங்க. ஸோ கேரட் அண்ட் ஸ்டிக் மெத்தட் தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்க வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி சொன்ன மாதிரி வரி கட்டுறத ஒரு புது ஃபண்டமெண்டல் டியூட்டியா ஆட் பண்ணி அது உங்க சட்டப்படி உங்க கடமைன்னு கொண்டு வந்து இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டத்தையும் கொண்டு வந்திருந்தீங்கன்னா வித்தியாசமா இருந்திருக்கும் நம்ம நாட்டினுடைய கட்டமைப்பு. So fortunately or unfortunately we don't have that. So going back to the question, we don't have a legislative process for enforcing duties and they are not equal to legal duties. அதை சார்ந்தோ இல்லை அப்படிங்கறது தான் ஆன்சர். சோ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டீங்கன்னா neither 1 nor 2. ஃபர்ஸ்டும் கரெக்ட் இல்ல, செகண்டும் கரெக்ட் இல்ல. இதுதான் ஆன்சர். In context of India, which one of the following is the correct relationship between rights and duties? Fundamental rights-க்கும் fundamental duties-க்கும் என்ன மாதிரியான ஒரு உறவு இந்தியால இருக்கு அப்படிங்கிறது தான். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா, எனிமீஸா, ரைவல்ஸா, காம்படிட்டர்ஸா அப்படின்னு கேக்குறாங்க. நிறைய தீர்ப்புகள் இருக்கு. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ரைட்ஸ் ஆர் correlative with duties. செகண்ட் ஆப்ஷன், ரைட்ஸ் ஆர் பர்சனல், ஹென்ஸ் independent of society and duties. இது படிக்கும் போதே தெரியுது இது வந்து அபத்தமா இருக்குன்னு. How can rights be personal? ஒரு கான்ஸ்டிடியூஷனல்ல போய் ஒரு பர்சனல் ரைட்டை கொண்டு போய் வைப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. ஹென்ஸ் அடுத்த வார்த்தையை பாருங்க, இண்டிபெண்டன்ட் ஆஃப் சொசைட்டி. சமுதாயத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையா? அப்படி சமுதாயத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு போய் எதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல வைக்கணும்? இது என்ன எனக்காக உங்களுக்காக எழுதின ஒரு டாக்குமெண்டா? அதெல்லாம் நம்ம வீட்டுல சொந்தமா தான் நம்ம ஒரு 10 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் 50 ரூபாய் ஸ்டாம்ப் வாங்கி நம்ம எழுதிக்கலாம், என்ன வேணா எழுதிக்கலாம். பட்
இத்தனை மக்களுக்கும் இன்னைக்கு 135 கோடி 136 கோடி மக்கள் இருக்கும். அன்னைக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்களோ, நாளைக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்களோ எல்லாருக்குமே பொதுவான ஒரு உரிமைகள் தான் இது. So the second statement is obviously wrong. Third பார்ப்போம். Rights not duties are important for the advancement of the personality of the citizen. உரிமைகள் மட்டுமே ஒரு குடிமகனுடைய பர்சனாலிட்டியை வந்து வளர்ப்பதற்கு போதும் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் நாட் கரெக்ட். ஒரு தேசிய கொடியையோ தேசிய கீதத்தையோ அல்லது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து சாராம்சங்களையும் உள் வாங்கும் பொழுதுதான் உண்மையிலேயே உங்களுடைய ஒரு குடிமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்சனாலிட்டிக்கு ஒரு பிரதிபலிப்பு இருக்கும் இல்லையா? உரிமைகள் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட், டியூட்டிஸ் நாட் ரைட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட். உரிமையே வேணாம், கடமைகள் மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். வரியை கட்டு, ஓட்ட போடு, நான் சொல்றதெல்லாம் நீ பண்ணு, ஆனால் உனக்குன்னு எதுவுமே கிடையாதுன்னு எந்த ஸ்டேட்டுமே சொல்ல முடியாது. சொல்லலாம் ஒரு டோட்டாலிட்டேரியன் ஸ்டேட், டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்னு படிச்சிருப்பீங்க பாருங்க, அந்த மாதிரியான நாட்டிலலாம் அப்படி வேணா சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ டூ வாட் ஐ சேங்கிறது அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட்ல மேபி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்மோஸ்ட் எலிமினேஷன் மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜஸ்ட் படிக்கும் பொழுதே வித்தவுட் கிவிங் எக்ஸ்பிளனேஷன் யூ கேன் சி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். இப்போ எக்ஸ்பிளனேஷனுக்கு போவோம். லக்ஷ்மிகாந்த், பேஜ் நம்பர் 9.1, ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆர் காரலேட்டிவ் அண்ட் இன்செப்பரபிள். அவர் டைரக்டாவே எழுதிட்டார் இந்த வார்த்தையை. இட்ஸ் a easy question, direct question. DPSP பத்தி ஒரு கேள்வி. Which principle among the following was added to the DPSP by the 42nd amendment? So very simple question. Equal pay for equal work, participation of workers in management of industries, right to work education, securing living wage and human conditions of work to workers. இது எல்லாமே இவங்களா போட்ட வார்த்தைகள் அல்ல, டைரக்ட் கொஸ்டின். ஆன்சர் மீடியம். 1976ஆம் ஆண்டு வந்த இந்த அமெண்ட்மெண்ட்ல 4 டிபிஎஸ்பி பிரின்சிபல்ஸ் ஆட் பண்ணாங்க. ஒன்னு ஆர்டிகல் 39, 39A, 43A, 48A. இதுல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 4 என்னன்னு கேட்டீங்கன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். இன்னைக்கு அதுதானே பெரிய பிரச்சனை. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஏப்ரல் மாசத்துல வந்து கோர் கண்டென்ட் நம்ம முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா பாலிட்டியை நகர்த்த போறோம். அப்படி நம்ம போகும்பொழுது நீங்க நிறைய இந்த ஹெல்த், டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி, பாவர்ட்டி, நியூட்ரிஷன் பத்தி நிறைய நம்ம படிப்போம். ஸோ இப்போ 1976லயே சொல்றான், இது ஒரு முக்கியமான கோட்பாடா இருக்கணும் அந்த நாட்டுக்கு, இதை நோக்கி சட்டங்கள் நகரணும், நாட்டினுடைய நிர்வாகம் நகரணும் அப்படின்னு சொல்றது தான் டிபிஎஸ்பி. அப்படி 1976ல ஃபர்ஸ்ட் அவன் ஆட் பண்றது ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஹெல்த்தி சில்ட்ரன், யூ வில் நாட் ஹேவ் ஹெல்த்தி adolescents and healthy adults. You will have unhealthy adults who will become a burden for the society on the whole, financially and from all aspects. So you better concentrate on healthy development of childrenங்கிறது ரொம்ப ஆப்டான ஒரு விஷயம். இன்னைக்கு கூட அதுதான் ரியாலிட்டி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆர்டிகல் 39A, ஃப்ரீ லீகல் எய்டு சொல்றான். 43A தான் நம்ம கொஸ்டின்ல வந்திருக்கிற ஸ்டேட்மெண்ட். பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், இதை வந்து ஆட் பண்றாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ ஈஸி கொஸ்டின், ஒரு மீடியம் டிஃபிகல்ட்டி இருக்கிற கொஸ்டின். ஏன்னா நல்ல மெமரி பவர் நமக்கு வேணும். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுல எதெல்லாம் கரெக்ட், இதுதான் கேள்வி. என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு பார்ப்போம். With reference to the Constitution of India, the DPSP constitute limitations upon legislative function, executive function. So அரசியலமைப்பு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். இந்த லைன் புரிஞ்சாதான் நீங்க ஆன்சருக்கு வர முடியும். அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, with reference to Constitution of India. ஸோ அரசியலமைப்பு அந்த அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இது உங்களுக்கு புரிஞ்சிடும். செகண்ட் லைன் பாருங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லக்கூடிய இந்த கோட்பாடுகள் எந்த அங்கத்தின் மீது ஒரு வகையான தாக்கத்தை ஏற்படுத்துது? நிர்வாகத்தின் மீதா, சட்டம் இயற்றல் பணியின் மீதா அப்படிங்கிறதா கேள்வி. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். லக்ஷ்மிகாந்த் புக்ல பேஜ் 7.1 எடுத்துக்கிட்டீங்கன்னா,
fundamental rights operate as limitations on executive. Page number 8.1 வாங்குங்க. Directive principles of state policy denotes the ideals of the state. So they are not, limiting the state. Whereas DPSP பொறுத்த வரைக்குமே எப்பவுமே வந்து இந்த மாதிரி இருந்தா நல்லது, இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரணும், இந்த மாதிரியான கொள்கைகள் கொண்டு வரணும், அதுக்கான அடித்தளங்களை தான் கோட்பாடுகளா டிபிஎஸ்பியில கொடுத்துருக்காங்க. அகெயின் பாத்தீங்கன்னா உங்களுடைய புரிதலை வச்சுதான் இந்த கேள்வி நீங்க ஆன்சர் பண்ண முடியும். லக்ஷ்மிகாந்தோட புக்ல இந்த ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்பிளனேஷன்ல போட்டிருக்காங்க. ஆனா லக்ஷ்மிகாந்த் புக்கை நீங்க பேஜ் பை பேஜ் மனப்பாடம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது, அது தேவையுமே இல்லை. ஆனா டிபிஎஸ்பி எதுக்கு இருக்குங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இப்ப நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் லிமிடேஷன்ஸ் கொண்டு வருது. ஒரு நாடு அல்லது நாட்டினுடைய கட்டமைப்பு கொண்ட ஒரு இடம் எல்லை மீறி செல்லக்கூடாது. நாடுனா வெறும் ஜியோகிராஃபி மட்டும் தானா? டெமோகிராஃபி இருக்குல்ல, டெமோகிராஃபின்னா என்ன? மக்கள், பாப்புலேஷன். The study of population is called as demography. ஸோ நீ நாடுன்னு சொல்ற இடத்துல ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் யூனியன் அண்ட் டெரிட்டரி படிச்சீங்க. அதுல கூட என்ன சொல்றாங்க, ஒரு டெரிட்டரியை வந்து இந்தியா வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா ஆக்கியூபை பண்ணா கூட அதுல இருக்கிற மக்கள் கூட குடிமக்கள் ஆயிடுவாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ அந்த உரிமைகள்ங்கிற ஒரு விஷயம்தான் எல்லையின் அதிகாரம், நிர்வாகத்தின் ஒரு நோக்கம், இதுக்கெல்லாம் ஒரு லிமிடேஷன் விதிக்கக்கூடியதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். வேறஸ் டிபிஎஸ்பி வந்து ஆப்போசிட். அது வந்து லிமிடேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரல, எப்படியெல்லாம் இருக்கணும் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுங்கன்னு ஒரு பரந்து விரிந்த பார்வையை கொடுக்கக்கூடியது. இந்த கேள்வி வந்து அப்படியே ஆப்போசிட் தான் டிபிஎஸ்பி. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ராங். அப்ப என்ன ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும்? நைதர் ஒன் நார் டூ. 2015 ஆண்டுக்கு போறோம் இப்போ. அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. அக்கார்டிங் டு ஆர்டிகல் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, த பார்லிமெண்ட் மே பை லா. ஆர்டிகல் 3 பத்தி கேக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். 4 விஷயம் சொல்றாங்க. ஸோ ஆர்டிகல் 3ல அந்த 4 விஷயம் இருக்கான்னு பார்க்கணும். டிக்ளேர் வார் ஆன் எனி கண்ட்ரி. இப்போ அந்த மாதிரி தான் உலகம் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு கண்ட்ரி ஏஞ்சி உட்காந்து காலைல டிவியை பார்த்தீங்கன்னா இல்லை நைட்டு டிவியை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கிறீங்களோ எந்த டைம் ஜோன்ல இருக்கிறீங்களோ புதுசா ஒரு லீடர் புது விஷயம் சொல்றாங்க. நான் இன்னைக்கு ஊ மேல வாரு, நான் இன்னைக்கு நாளைக்கு ஊ மேல வாருங்கிறாங்க. உண்மையிலே இதுதான் இன்னைக்கு நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு ஜோவியெல்லாம் நம்ம சொல்றோம், பட் வரக்கூடிய விஷயம்தான். நம்ம நாட்டுல எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம நாடு நாளைக்கு திடீர்னு எழுந்து ஐ டிக்ளேர் வார் ஆன் யூன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற நாட்டுல ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்படி கரெக்டா தப்பான்னு பார்ப்போம். இருங்க. டிக்ளேர் வார் ஆன் எனி கண்ட்ரி, ஆல்டர் த பவுண்டரிஸ் ஆஃப் எனி ஸ்டேட், இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் எனி ஸ்டேட். இப்போ இந்த கேள்வியில ஸ்டேட்னா மாநிலம்னு தான் அர்த்தம். ஆமா, நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற ஸ்ரீலங்காவுடைய பவுண்டரியை ஆல்டர் பண்ண முடியும்? இல்ல நம்ம கூடவே ஒட்டிட்டு இருக்கிற பூட்டானோட நம்ம ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி பரவாயில்ல இன்னைக்கு நம்ம பூட்டான் இனிமே நம்மளோட இருக்கட்டும் நல்லா இருக்கும்னு பண்ண முடியுமா? The state here means மாநிலம். சோ ஒரு மாநிலத்தினுடைய எல்லைகளை மாற்ற முடியுமா? இரண்டாவது ஸ்டேட்மெண்ட். மாநிலத்தின் எல்லையை இன்னும் அதிகரிக்க முடியுமா? மூணாவது ஸ்டேட்மெண்ட். நாலாவது, எஸ்டாப்ளிஷ் an autonomous council within any state. ஒரு மாநிலத்துக்கு உள்ளாக தன்னாட்சி குழு ஒன்ன அமைக்க முடியுமா? இது வந்து ஆர்டிகல் 3. அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணி எங்கேயோ வந்துட்டோம். இப்ப நீங்க அந்த கேள்வி படிக்கும்போது ஆர்டிகல் 3 படிக்காத மாதிரியே இருக்கும். உண்மையிலே அப்படி கவலையே பட வேண்டாம். ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். எப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டத்துல வந்து டிக்ளேர் வார் ஆன் எனி கண்ட்ரி நம்ம கொடுத்துருப்போம் நம்ம ஊர்ல? வாய்ப்பே கிடையாது. தப்பு. செகண்ட் அண்ட் 3 கரெக்ட், ஃபோர்த் வந்து ராங். ஓகே, so the correct answer is 2 and 3 are correct. So option C. Which of the following are provided in India by the right to education? So கட்டாய கல்வி சட்டத்தை பத்தி ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆர்டிகல் 21A என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டா 4 ஸ்டேட்மெண்ட். இல்ல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இதுதான் இப்ப நம்ம பார்க்கணும். ஸோ எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் 1, ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் till completion of elementary education in a neighborhood school.
prohibition of deployment of teachers for non-educational works other than decennial census, elections to local authority, state legislatures, parliament, and disaster relief. Right of minorities to establish and administer education institution. No citizen shall be denied admission into any education institution which is maintained by the state or receiving aid on the basis of religion, race, caste, language or any of them. கேள்வியை திருப்பி படிப்போம். Which of the following are provided? 4 ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டேன். இந்த 4மே கட்டாய கல்வி சட்டத்துல இருக்கா, 4மே இல்லையா, ஏதாவது 1-2 ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கா? இதுதான் கேள்வி. கட்டாய கல்வி சட்டத்துல தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டெஃபினெட்லி இதுதான் ப்ரொவிஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஓரளவுக்கு கரெக்ட் நீங்க கெஸ் பண்ணலாம். நான் எக்ஸ்பிளனேஷனுக்கே போல இன்னும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இதுதான் நீங்க முக்கியம். ப்ரொஹிபிஷன்னா என்ன? டிப்ளாய்மெண்ட் அப்படின்னா மாற்றுப்பணி, இதுதான் டிப்ளாய்மெண்ட். இப்ப நான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருந்து எங்களை டெபுடேஷன் மூலம் எங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. இப்போ கல்லூரி கல்வி இயக்ககம், உயர்கல்வித்துறை கீழே வரக்கூடிய கல்லூரி கல்வி இயக்ககத்தின் கீழே மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல எங்களை மாற்றுப்பணியில உட்கார வச்சிருக்காங்க. ஆனா இப்ப எங்களுக்கு எலெக்ஷன் டியூட்டியும் போடுறாங்க. தேர்தல் வரும் பொழுது, சென்சஸ் பணி எடுக்கும் பொழுது, அதே மாதிரி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலா இருக்கலாம், மக்களவை தேர்தலா இருக்கலாம், மாநில சட்டமன்ற தேர்தல். இப்ப நம்ம 3மே நீங்க பாத்துட்டீங்க நம்ம ஸ்டேட்ல. இதுலலாம் முக்காவாசி ஆசிரியர்கள் அந்த பணிக்காக டிப்ளாய்மெண்ட்ங்கிற வேர்ட் என்னன்னா டெம்பரரிலி தே ஹாவ் டு கிவ் ப்ரையாரிட்டி டு த டியூட்டி. இப்ப தேர்தல் பணி நடக்கும்போது ஒரு 3 தடவை ட்ரைனிங் போடுவாங்க. அன்னைக்கு ஒர்க்கிங் டேவா தான் இருக்கும். ஆனா அந்த டேட்டா நம்ம ட்ரைனிங்ல அட்டெண்டன்ஸ் சைன் பண்ணிருப்போம். காலேஜ் நம்மள ஆப்சென்ட் போட மாட்டாங்க, எலெக்ஷன் டியூட்டின்னு மார்க் பண்ணுவாங்க. டிப்ளாய்மெண்ட் அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். ஓகே, சோ இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல நான் எஜுகேஷனல் ஒர்க்குக்கு டீச்சர்ஸை போடக்கூடாது. ஆனா அதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்ன எக்ஸம்ஷன்னா, சென்சஸ்க்கு நீங்க போடலாம், எலெக்ஷன் டியூட்டிக்கு போடலாம், பேரிடர் ரிலீஃப் ஒர்க்குக்கு நீங்க போடலாம். இதை தாண்டி வேற எந்த நான் எஜுகேஷனல் ஒர்க்குக்கும் டீச்சர்ஸை போடக்கூடாதுங்கிறது கட்டாய கல்வி சட்டத்துல இருக்கு. தேர்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல வராது. இப்ப நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஆர்டியினுடைய சேலியன் ஃபீச்சர்ஸ் நீங்க MHRD வெப்சைட்ல போய் பார்க்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி 1 and 2 கரெக்ட். எக்ஸாக்டா வர்பாட்டிம் அப்படின்னா இந்த வார்த்தையை பாருங்க, ஒரு புது வார்த்தை verbatim, VERBATIM. verbatim அப்படின்னா எக்ஸாக்டா உங்களுக்கு இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். 4 நாட் கிவன். பிசைட்ஸ் சிட்டிசன் அப்படிங்கிறது அந்த ஸ்கோப்பை விட தாண்டி போகுதுன்றத ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆல் இன் ஆல் டி தான் கரெக்ட். 2014 in the Constitution of India, promotion of international peace and security is included in preamble, DPSP, fundamental duties, 9th schedule. Very easy question. DPSP la dhaan varudhu. So as you can see, Lakshmikant chapter 8 DPSP la article 51 la specific ஆவே கொடுத்திருக்காங்க, international peace and security அப்படின்ட்டு. So answer is DPSP. Elimination method பார்க்கலாம். 9th schedule வராது, fundamental duties obviously வராது, preambleலையும் வராது. Elimination method நீங்க எடுத்துக்கிட்டாலும் answer 2 தான். 2013 நம்ம போறோம். Economic justice. The objectives of constitution has been one of, I think இங்க language கொஞ்சம் தவறா இருக்குது. I sincerely apologize whether it is typing error ஆன்னு தெரியல. So economic justice பத்தி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல economic justice கான்ஸ்டிடியூஷன்ல எங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம் அப்படிங்கறத இந்த கேள்வி. ஓகே, so the objectives of economic justice has been provided in the Indian Constitution. First combination கொடுத்திருக்காங்க, preamble and fundamental rights. Second, preamble and DPSP. Third, fundamental rights and DPSP. Four, none of the above. எங்கேயுமே economic justice பத்தி பேசல. இதுல சரியான விடை பாத்தீங்கன்னா preamble and DPSP தான். preambleல justice, social, economic and political அப்படின்னு வரும். So
3 வகையான நீதி, சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் சார்ந்த நீதி இருக்கணும் அப்படிங்கறத பிரியாம்பிளுடைய முகப்புலயே நம்ம வச்சுட்டோம். டிபிஎஸ்பி ஆர்டிகல் 38 டு ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள். வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள், பொதுமக்கள் நலனை வந்து நீங்க வந்து எப்படி வந்து நீங்க ப்ரொமோட் பண்ண முடியும்? ஒரு நல்ல சமூக நீதி இருக்கணும். அந்த சமூக நீதி இருந்தா மட்டும் பத்தாது, பொருளாதார நீதியும் இருக்கணும், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸும் இருக்கணுங்கிறத ஆர்டிகல் 38ல கொடுத்திருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் யூ இஸ் பிரியாம்பிள் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில எக்கனாமிக் ஜஸ்டிஸை நம்ம பார்க்கலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வராது. ஸோ எலிமினேஷன் மெத்தட்லயும் நீங்க வந்து இதான் ஆன்சர், டைரக்டா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இதுதான் ஆன்சர். அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, which of the following are fundamental for the governance of the country? நல்ல கேள்வி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸா, டியூட்டிஸா, டிபிஎஸ்பியா? இப்போ உங்களை குழப்பறதுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஒரு எக்ஸாம் ஹாலில் டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கும் பொழுது கண்டினியூஸாக பாலிட்டி செக்ஷன் வராது, ஒன்று மாற்றி வரும். திடீர்னு இந்த கேள்வியை பார்க்கும் பொழுது லாஸ்ட் ஆப்ஷன் நிறைய பேர் சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் படிச்சிருப்போம், இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் படிச்சிருப்போம். கரெக்ட் காம்பினேஷன் போட்டு தாக்கி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து கரெக்டுங்கிற மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் இந்நேரம். நான் உண்மையிலே கேள்வி நீங்க படிச்சீங்கன்னா, நாட்டினுடைய ஆளுமைக்கு எது வந்து அடிப்படைன்னு தான் கேட்கிறான். விச் ஆர் ஃபண்டமெண்டல் ஃபார் த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கவர்னன்ஸ்க்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, அது வந்து அடிப்படை உரிமைகள், தனி நபருக்கான உரிமைகள். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் கடமைகள். உண்மையிலேயே வந்து நாட்டின் ஆளுமைங்கிறது ஒரு தனிநபரை தாண்டின ஒரு விஷயம். என்வாயன்மெண்ட் எப்படி தனிநபர் உள்ள வரும்? புரியுதா உங்களுக்கு? இன்டர்நேஷனல் முன்னாடி கேள்வியே நீங்க பாத்தீங்க, இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் கோ எக்ஸிஸ்டன்ஸ்லாம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஆளுமைக்குள்ள வரும்? ஆளுமைக்குள்ள தனிநபர் டியூட்டிஸ்குள்ள எப்படி வரும்? தனி நபரையும் தாண்டி சூழல்னு ஒண்ணு இருக்கு. அந்த சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆளுமைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு வந்து ரைட் டு குட் ஃப்ரீ ஏர் could soon become a fundamental right. So the correct answer is directive principles of state policy தான் நம்ம நாட்டினுடைய ஆளுமைக்கு அடிப்படை அப்படின்னு நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு. 2012 நம்ம பார்க்கிறோம் ஒரு கேள்வி. Which of the following are fundamental duties? Which of the following are among the fundamental duties of citizens laid down in the Indian Constitution? So ஓரளவுக்கு சிம்பிள் கொஸ்டின் தான். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா இல்லையான்னு கேட்குறாங்க. ஒரு காம்பினேஷன் கொஸ்டின். ஃபர்ஸ்ட், டு preserve the rich heritage of our composite culture, to protect the weaker sections from social injustice, to develop scientific temper and spirit of inquiry, to strive towards excellence in all spheres of individual and collective activity. இதுல செகண்ட் ஒன் எலிமினேஷன் மெத்தட் எடுத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, எது ஃபண்டமெண்டல் டியூட்டி இல்லை அப்படின்னு எலிமினேஷன் மெத்தட் எடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்குமே இப்போ மனப்பாடமா ஞாபகம் இல்லை, ஆன்சர் கீழே மார்க் பண்ணியிருக்குதான். ஆனா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இங்க ஃபிட் ஆகல. ரிச் ஹெரிட்டேஜ் டெஃபினெட்லி, சயின்டிஃபிக் டெம்பர் அந்த அப்படியே யூனிக் வேர்டு, ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் கண்டிப்பா ஒன்று. ஸோ ஆன்சர் இஸ் 1, 3 and 4. இப்போ நீங்க பார்க்கலாம், எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். Fifth fundamental duty வந்து to promote harmony, spirit of brotherhood amongst all people of India. பட் ஸ்பெசிஃபிக்கா வீக்கர் செக்ஷன் ஃப்ரம் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை வரல. ஸோ நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் டைரக்டா தப்புன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. எலிமினேட் சாய்ஸஸ் இன்வால்விங் ஸ்டேட்மெண்ட் 2. ரிச் ஹெரிட்டேஜ் வந்து எஸ் 6வது டியூட்டி, சயின்டிஃபிக் டெம்பர் வந்து 8வது டியூட்டி, எக்ஸலன்ஸ் வந்து 10வது டியூட்டி. 2012 இன்னொரு கேள்வி. Consider the following provisions under DPSP. So கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய DPSP பிரின்சிபல்ஸ்ல ஒரு 4 பிரின்சிபல்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா கேள்வி இதுக்கு கீழே தான். என்ன கேள்வி? இதெல்லாம் கரெக்டான்னு கேட்கல. Which of the above are Gandhian principles? நம்ம DPSP படிக்கும் பொழுதே காந்தியன் பிரின்சிபல்ஸ், சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் நம்ம பிரிச்சு படிக்கிறோம் இல்லையா? ஸோ 2012 வந்த இந்த கேள்வி அதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4மே காந்தியன் பிரின்சிபல்ஸா இல்ல இந்த 4ல எது காந்தியன் பிரின்சிபல்ஸ் டிபிஎஸ்பி? ஆனா இது 4மே இருக்கு, அதுதான். Now let's go for elimination method.
இது ஒரு கேபிசி கேம் விளையாடுற மாதிரி இருக்கு ஆக்சுவலா. ஸ்டேட்மெண்ட் 1, securing for citizens of India a uniform civil code, organizing village panchayats, promoting cottage industries in rural areas, securing for all the workers reasonable and cultural opportunities. இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் காந்திஜியோட ஐடியல்ல இல்லைன்னு ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம். பஞ்சாயத்ஸ் எஸ், ஸோ யூ கேன் கிரெடிட் காந்திஜி வித் தட் தாட். காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து காதி நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து காந்திஜிக்கே ஒரு யூனிக்கான ஒரு அட்ரிபியூட். ஸோ டெஃபினெட்லி 3 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 4 ஈவன் ஐ எம் நாட் ஷுர். லெட்ஸ் கோ ஃபார் தி எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஆஸ் யூ கேன் சி, நமக்கு கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல செக்யூரிங் யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து லிபரல் பிரின்சிபல், வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து காந்தியன் பிரின்சிபல், ப்ரமோட்டிங் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி காந்தியன் பிரின்சிபல், ஒர்க்கர்ஸ்க்கு வந்து லீஷர் கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் வந்து சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல். ஓகே, ஸோ பை திஸ் மெத்தட் ஆல்சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், தேர்ட் இஸ் கரெக்ட், ஸோ ஆப்ஷன் பி. ஸோ வித் திஸ் we have seen 2021ல இருந்து நம்ம பேக்ல ஒரு 10 இயர்ஸ்க்கு போயிட்டு நம்ம வந்து இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் சிட்டிசன்ஷிப். இதுல இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டென்ட் எடுத்துட்டோம். கண்டென்ட் நீங்க நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. பட் ப்ரிலிம்ஸ்ல வந்து இந்த கண்டென்ட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அதுதானே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை இப்போ நம்ம ஒரு பார்ப்போம். ஸோ வித் திஸ் let me see if there are any questions in the chat box today. comment section ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம பார்க்கலாம் ஒரு செகண்ட். ஸோ அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா we are going to go for a very very important topic. yes, there are no questions. R பாலா வந்து previous question option 4 explain பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. previous question எந்த question சொல்லல அவங்க. so we literally had 53 slides, so I'm not sure. so either way இதோட நாள் அன்னைக்கு என்னுடைய வகுப்பு Thursday அன்னைக்கு I'll be taking class in the same time. இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ இட்ஸ் கோன் பி a very interesting class. இந்த வார்த்தை வந்து நீங்க வந்து பாலிட்டி அப்படிங்கிற ஒன்று எடுத்திருந்தீங்கன்னாவே இந்த பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிற ஒரு வார்த்தை வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு வேர்டு. ஸோ நீங்க படிக்க 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 அந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி பார்த்துருப்பீங்க. பட் அதெல்லாம் என்ன, எப்போ வந்தது, ஏன் வந்தது, யார் கண்டுபிடிச்சாங்க, உண்மையிலே பேசிக் ஸ்ட்ரக்சர் எங்கேயா இருக்கா, ஏதாவது பில்டிங் கட்டி அட்ரஸ் கொடுத்து வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் ஒரு வகையில வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட வரலாறெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பிரமிப்பா இருந்தாலும் ஒரு சவாலான சூழ்நிலையில சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியா சந்திச்ச காலகட்டம் வந்து அவசர நிலை காலகட்டம் தான். அந்த அவசர நிலை காலகட்டத்துல the most important challenge that India faced from within was during the declaration of national emergency. ஏன்னா நீங்க இப்ப நீங்க எடுத்த உடனே இப்ப என்ன சொல்லலாம், இப்ப நான் அதை சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் என்ன தோணி இருக்கு, அப்ப காஷ்மீர் வார், இந்தியா சைனா பாகிஸ்தானோட சண்டை, இதெல்லாம் விடவா ஒரு சேலஞ்ச் மேடம் சொல்றாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். தவறு கிடையாது. என்னுடைய பார்வையில பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய சவால் வெளியில இருந்து வரலாம், உள்ள இருந்து வரலாம். இன்றைய காலகட்டத்துல இருந்து கம்ப்யூட்டர்ல தான் வருது, இது 2 இடத்துல இருந்துமே வரல. ஸோ 1970s பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 years after we became a republic, after independence, ஒரு சவாலான காலகட்டத்துல நம்ம அரசியலமைப்பு இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. It could have gone either way, you know, if not for the courts, independent judiciary சொல்றோம் இல்லையா, அந்த சுதந்திரமான ஒரு நீதித்துறை 3 அங்கங்களினுடைய ஒரு ஒரு போராட்டத்துல ஏற்பட்ட ஒரு மாற்றம், அதுதான் நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிறது ஏன் அப்படின்னா, பிரெஞ்சு கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5th ரிபப்ளிக்னு சொல்லுவாங்க. 5 தடவை எழுதியிருக்காங்க அந்த கான்ஸ்டிடியூஷன். Will India's constitution be rewritten?
இது வந்து ஒரு கேள்வியா நான் கேட்கல. இதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படின்னா இப்ப நான் கூட ஐ கேன் திங்க் அபவுட் இட். ஸோ இப்படியே தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் இருக்குமா? அடுத்த 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள்ல திருத்தங்கள் நிறைய வர வர ஏன் கான்ஸ்டிடியூஷனை ரீரைட் பண்ணணும்? இப்ப நேத்து கூட பார்லிமெண்ட்ல ஒரு உறுப்பினர் சொல்றாங்க, இன்கம் டேக்ஸ் லால நீங்க திருத்தங்கள் கொண்டு வந்துட்டே இருக்கிறீங்க, அந்த திருத்தங்களே கொண்டு வர்றதுக்கு பேசாம புது சட்டத்தை நீங்க எழுதலாமே அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு மக்கள் பிரதிநிதி முன்வைக்கிறாரு. அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்திலையும் கிட்டத்தட்ட 105 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துட்டோம் just in 70 years. அப்போ do we need to relook at our constitution? அந்த காலகட்டம் வருமா? அந்த காலகட்டம் வரும்பொழுது நம்ம இருப்போமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இட்ஸ் பாசிபிள் டெஃபினெட்லி. பட் இந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம். அதே மாதிரி தான் 1976ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்டத்தையும் ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம். ஆனா அந்த சொல்லக்கூடிய காலகட்டம் vastly different. Where is 1935? Where is 1976? இது யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட், a moot point. ஸோ நீங்க இந்த பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிற வார்த்தையை நாளைக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் படிக்க போறோம் அப்படி நம்ம அப்ரோச் பண்ண முடியாது. அதுல நீங்க பின்னோக்கி போக வேண்டாம். ஆனா சுதந்திரத்துக்கு அப்புறம் விதின் இந்தியா ஏற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அரசியல் களத்துல பல்வேறு முடிவுகள் ஆளுமையிலையும் அரசாங்கத்தினாலையும் எடுக்கப்பட்ட ஒரு காலகட்டத்துல வந்த ஒரு விஷயம்தான் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதை பத்தி தான் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இட்ஸ் கோன் டு பி a beautiful experience. You're going to be learning about the most challenging phase in Indian constitution, that is after post independence. So join me on Thursday at 2:30 p.m. I'll see you live for another interesting session. Thank you so much.